ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சூடானதும் பாருங்கள் சோம்பு இருக்கா, சோம்பு கொஞ்சம் போடுவோம். சோம்பு போட்டுக்கிட்டு நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ணல, சரிங்களா? அப்படியே குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதை நம்ம இப்படி போடுறனாக்கா அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். மெலிசாக போடணும் வச்சுக்கோங்க, கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க, தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இதை போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் நம்ம என்ன செய்யலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். சும்மா ஒரு அரை ஸ்பூன் இதோட சேர்த்து போட்டால் எல்லா இஞ்சி வாசனையும் பச்சை வாசனைலாம் போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா வதக்கி பச்சை ஸ்மெல் போடும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சா. ஆயிலாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. போட்டு இப்போ நம்மளை க்ளீன் வச்சுக்கணும் பார்த்தீங்களா நண்டு, அதை இடையில நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நண்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சு 1 hour 1.5 hour கழித்து செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டேஸ்ட் போயிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளீன் பண்ணி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், பசங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக சளி தருவாங்க. இதனால நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். அதில் ஸ்மெல் வரும், அதில் ஸ்மெல் போகும். அந்த ஸ்மெல் போட்டு தனியாக வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, தனி மிளகாத்தூள் பார்த்தீங்களா, அது சின்ன ஸ்பூன் தான். ஓகேவா? அதில் ஒரு 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு
நல்லா மசாலா எல்லாத்தையும் படுற மாதிரி இதில் லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சு இதே மாதிரி ட்ரையாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து கிரேவி வேணும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகேவா? தண்ணி ஊற்றும்போது கீழே அடியில் இடிமை கட்டணும். மசாலா வச்சுருந்தால் கூட சேர்ந்து வந்துடும். ஓகேவா? அதில் கொஞ்சம் இதில் நல்லா நம்ம ஊற்றிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு காரம் ஓகே உப்பு போடலாம். உப்பு போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த கிரேவிக்கு வந்து ஒரு டேஸ்ட் அரைக்க போகிறோம். இதில் என்ன போடுறோம்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், மிளகு கொஞ்சம், சோம்பு பார்த்தீங்களா? நமக்கு மிளகும் இந்த சோம்பு தான் கிரேவிக்கு ஹைலைட். ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் அரைச்சிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எப்படின்னா நமக்கு அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? சேஞ்ச் ஆகி நண்டெல்லாம் கொஞ்சம் வெயிட் கம்மியாக தெரியும். நம்ம பார்க்கும்போது தெரியும் நமக்கு வெந்துருச்சு. அது ஃபிஷ் மாதிரி தான் சீஃபுடில் ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போது நான் அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, மிளகு பேஸ்ட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணியும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படிங்கிறது பொறுத்து. ஓகேங்களா? கிரேவி போடணுமா இல்லை நண்டெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 செகண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. நான் ஊற்றிக்கிறேன். சரிங்களா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 or 3 minutes அதில் நமக்கு நண்டு கிரேவி ரெடி. கொஞ்சம் நேரம் கொத்தமல்லி கருவேப்பிலை போடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை கொஞ்சம் கட் பண்ணி போட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நண்டு கிரேவி நல்லா இருக்கா? அவ்வளோதான், நமக்கு நண்டு கிரேவி ரெடி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.